இன்றைக்கி நாம் மிதுனம் ராசிக்கு இந்த 2025 சனி பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 சனிக்கிழமை அன்று இரவு 9:44 சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கின்றார். இந்த சனி பெயர்ச்சி என்பது தொழில்காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால தொழில் என்பது வணிகம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். அதுவும் எல்லாம் 2.25 வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை என்பது வராது. அவ்வப்போது தொழில் துறையிலே நன்மைகள் கூட கிடைக்கும். அதாவது சனி பெயர்ச்சியின் மூலமாக எப்போதெல்லாம் சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை இருக்கின்றதோ அப்போதெல்லாம் தொழில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இந்த சனி பெயர்ச்சியில் சிலருக்கு பங்கு சனி, சிலருக்கு கொங்கு சனி, சிலருக்கு பொங்கு சனி, சிலருக்கு மரண சனி என்று இருக்கின்றது. அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும். அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதனுடைய விவரங்களை நம்ம பார்க்கலாம். மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்களை கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ 10ஆம் இடத்துக்கு வருகின்றாருங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்தால் நீங்கள் என்ன பிரச்சனை வருமோ என்று நீங்கள் பயப்படலாம். ஆனால் பயப்பட ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் மூல திரிகோண ராசியாக பாக்கியஸ்தானம். ஆகவே பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகின்றார். அது தொழில்துறையில் நல்லதொரு மாற்றங்கள் என்பது நிகழும். வேலை பளு என்பது மிக மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சலிக்காமல் செய்வீர்கள். அதற்கான ஊதியம் என்பது நிச்சயமாக இருக்கும். 10ஆம் இடத்திலே சனி பகவான் வருவது என்பது தொழில்துறையிலே மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். தொழில் விஷயம் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு நல்லதொரு பணியாளர்கள் கிடைப்பாங்க. உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். முக்கியமாக ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு நல்லதொரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஏற்றுமதிக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு ஆசைகள் என்பது இருக்கும். அந்த வாய்ப்புகளும் இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக இந்த 2.25 வருடங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த 2.25 வருஷத்தில் வருட ஆரம்பத்திலேயே, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது நிறைய இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு என்பது கிடைக்கும். உயர்வு காரணமாக இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு கிடைக்கும். அல்லது அதே இடத்திலே இருக்கின்ற இடத்திலேயே நீங்கள் நல்லதொரு உயர்வை எதிர்பார்க்கலாம். ஆக உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த 2.25 வருடமானது இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக நல்லதொரு சம்பள உயர்வு என்பது கிடைக்கும்.
இந்ததொரு வருடம் வீடு மனை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது கடன் வாங்கி வீடு மனை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதற்குரிய ஒரு ஏற்பாடுகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருப்பதினால் வீடு மனை நிச்சயமாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்ததொரு 2.25 வருடத்திலே கடகராசியிலே குரு சஞ்சாரம் செய்கின்றார் காலத்திலே, அதாவது கடகராசியிலே குரு சஞ்சாரம் செய்கின்ற காலம் என்று பார்த்தால் 18/10/2025 முதல் 5/12/2025 வரை நல்ல குரு பலன் வருகின்றது. மீண்டும் அதே போல ஒரு குரு பலம் 1/6/2026 முதல் 1/10/2026 வரை இருக்கின்றது. ஆகவே இந்த 2 காலகட்டத்திலே கண்டிப்பாக திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக திருமணம் என்பது நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். விவசாயிகள் நல்ல மகசூலை பெறுவார்கள். இந்ததொரு வருடத்திலே நீங்கள் போர் போட்டால் நிச்சயமாக சுவையான குடிநீர், வற்றாத குடிநீர் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக ஜலராசியிலேயே சனி சஞ்சாரம் செய்வதினால் பண பயிர்கள், அதாவது பழங்களை கொடுக்கக்கூடிய பயிர்கள் நல்லதொரு லாபத்தை கொடுக்கும். குருவினுடைய வீட்டிலே சனி பகவான் இருப்பதினால் கிழங்குகள், மஞ்சள் போன்றவை கூட உங்களுக்கு நல்லதொரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வயதானவர்களுக்கும் இந்த சனி பயிற்சியின் மூலமாக மூட்டு வலிகள் இருந்ததை தவிர பெரிய துர்தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. ஆயுள் கண்டம் நிச்சயமாக இருக்காது. நல்லதொரு ஆயுள் விருத்தி இருக்கின்றது. வயதானவர்கள் வெளியூர்களுக்கு தாராளமாக சென்று விட்டு வரலாம். முக்கியமாக தேவஸ்தானங்களுக்கு, நெடுந்தூர தேவஸ்தான யாத்திரைகள் என்பது சென்று விட்டு வரலாம். வெளிநாட்டு ஆசைகள் கூட வயதானவர்கள் சென்று விட்டு வரலாம். அதாவது உங்களுடைய பேரன் பேத்திகள், உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் இருந்தால் தாராளமாக சென்று விட்டு வரலாம். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மாணவர்கள் எதிர்பார்த்த நல்லதொரு மதிப்பெண்கள் பெறுவார்கள். அதன் மூலமாக நல்லதொரு கல்லூரியிடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகமான ஒரு பயிற்சியை தவிர சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி கிடையாது. இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகின்றார். செலவினங்கள் என்பது ஆகும். அனைத்தும் சுப செலவாக இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அந்த யோகம் என்பது இருக்கின்றது. புதிதாக வீட்டிற்கு தேவையான எல்லா நல்லதொரு பெரிய பொருட்களும் அதிக விலை கொடுத்தும் நீங்கள் வாங்கலாம். கடன் வாங்காமல் விரைவில் கடன் என்பது அடைந்துவிடும். கவலைப்பட ஒன்றுமில்லை. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகின்றார். ஆகவே இந்ததொரு வருடம் தாய் மகனுடைய சிறு குறைபாடுகள் என்பது ஏற்படலாங்க. ஆனால் பெரிய தோஷம் என்பது ஏற்படாது. அதே போல் தொழில்துறை விருத்தி காரணமாக நல்லதொரு கணவர் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவாங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனியினுடைய பார்வை இருக்கின்றது. ஆகவே மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உடல் உபாதைகள் என்பது ஏற்பட்டு அது பின்னர் சரியாகும். ஆனால் பெரியதொரு தோஷம், பெரியதொரு பிரச்சனை மனைவிக்கு ஏற்படுத்தாது. இருந்தாலும் மனைவி ஆரோக்கியத்திலே கொஞ்சம் அக்கறை என்பது தேவை. இந்த மிதுனம் ராசியிலே பிறந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தால், பெண்களுக்கு வேலை கிடைக்காமல் இருந்தால் நிச்சயமாக வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும். உங்களுடைய கணவன்மார்கள் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது ஏற்படுகின்றது. எனவே தாராளமாக சென்று விட்டு வரலாம். 2 பேரும் சேர்ந்து வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது கூட அமையும். இந்த வருடத்திலே ஆயுள்காரகனான சனி பகவான் உங்களுடைய ராசியிலே 10ஆம் இடத்துல இருக்கின்றார். ஆகவே நல்லதொரு ஆயுள் என்பது இருக்கின்றது. இந்த 2.25 வருடமும் பெரிய துர்தோஷங்கள், பிரச்சனைகள் ஏதும் ஏற்படுத்தாது. இந்ததொரு வருடத்திலே இந்த சனி பயிற்சியின் மூலமாக 2.25 வருடத்திலே குருவினுடைய பார்வை என்பது சனி பகவானுக்கு ஏற்படும் காலத்திலே உங்களுக்கு அதிகமான அந்தஸ்து, புகழ், அதிகமான ஒரு புகழ், அதிகமான பணம் என்பது எல்லாம் ஏற்படும். இந்த காலம் எப்போது ஏற்படும் என்று பார்த்தால் 18/10/2025 முதல் 5/12/2025 வரை ஒரு பொற்காலமாக இருக்கின்றது. அடுத்த பொற்காலம் 1/6/2026 முதல் 1/11/2026 வரை. இந்த 2 காலங்கள் பொற்காலமாக இருக்கின்றது. இந்த பொற்காலத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் மிதுனம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு 70% நன்மையை பெற்று நல்லதொரு உயர்வை அடைவார்கள். மிதுனம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுடைய ராசிநாதன் புதன்,
அந்ததொரு புதனுக்குரிய சேத்திரம் என்று பார்த்தால், அதாவது கோவில் என்று பார்த்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அவர்களை சொல்வார்கள். ஆனால் புதன் அவதார விஷ்ணு, ஆகவே கிருஷ்ணர் வழிபாடு என்பது மிக மிகச் சிறந்தது. உங்களுடைய ராசிக்கு தொழிலாதிபதியாக குரு பகவான் இருக்கின்றார். 7க்கு உடையவனாகவும் குரு பகவான் இருக்கின்றார். ஆகவே அவசியம் ஒரு வெள்ளிக்கிழமையன்று ஸ்ரீரங்கம் சென்றுவிட்டு வரலாங்க. அல்லது குருவாயூர் வியாழக்கிழமை அல்லது புதன்கிழமை இரவிலே சென்று ஒரு தரிசனம் அல்லது செய்து, அதன் பிறகு வியாழக்கிழமை காலையில் அதிகாலையிலும் மழை நேரத்திலும் அதாவது மாலை நேரத்திலும் சென்று ஒரு தரிசனம் என்பது செய்துவிட்டு வருவது என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மை என்பதை ஏற்படுத்துங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாங்க. மேலும் மிதுனம் ராசியை பற்றின அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.